அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை எதிர்ப்பதற்கு இதுதான் ஒரே வழி என்று நடிகர் விஷால் போட்டிருக்கக்கூடிய புதிய திட்டம் இந்த ஒரு தகவல் குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் விஷால் பாத்தீங்கன்னா ரொம்ப காலங்களாகவே அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்றத மனதில் வச்சுட்டு தான் பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால தெலுங்கர்கள் தான் நிரம்பி வழியணும் அப்படின்றதுல இவர் பாத்தீங்கன்னா அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்தது தான். இந்த ஒரு காரணம் தெரிஞ்ச பிறகு சீமான் அவர்கள் சொல்லிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா, அது என்னடா தமிழ்நாட்டில் எல்லாரும் வரீங்க இருக்கிறீங்க, ஆனால் எங்களை எல்லாருமே பின்னுக்கு தள்ளணுன்ற முயற்சியில் ஈடுபடுறீங்களே அப்படின்னு அதிக அளவில் ஆதங்கப்பட்டு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இப்படி சீமான் அவர்கள் தெலுங்கர்கள் குறித்து எழுப்பிய ஒரு கேள்வினால ரொம்பவே கடுப்பான விஷால்னு மட்டும் இல்லாம நடிகர் ராதா ரவி இது போன்ற நபர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நடிகர் சங்கம் சார்பில் சீமானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க திரைத்துறையில எப்படியாவது சரிச்சே தீரணும் அப்படின்ற முடிவில் பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல தற்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரப்போற இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் மே 18 நடக்க போகுது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். மே 18 திரைத்துறையிலிருந்து யாருமே சீமானுக்கு ஆதரவாக அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அதே நாள்ல நடிகர் சங்கம் சார்பாக ஒரு விழாவை நடத்துறது மட்டும் இல்லாம ஏற்கனவே விஜயோட ஒரு நம்பிக்கையான நபராக மாறி விஜயை வச்சே சீமானை எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளானை தான் தற்போது நடிகர் விஷால் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. என்னதான் இவர் தமிழ் சினிமாவில் தான் ஒரு பிரபலமான நபராக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டு தமிழ் நடிகர்களையும் தமிழ் இயக்குநர்களையும் வளர விடவே கூடாது அப்படின்றதுல இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முனைப்பு காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. தமிழர்களை ரொம்ப காலங்களாகவே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல 100% உண்மையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் உள்ள வந்து தமிழ் மக்களை கவர்ந்து தமிழ் மக்களை வச்சு அவங்களோட பொழப்பு ஓட்டியும் தமிழ் மக்களையே தனக்கு கீழே தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் எதனால இன்னமும் தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் அவங்களை நடமாட விடுறாங்க அப்படின்றத அதிக அளவில் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. இதை தான் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லோரும் கூடி வாழ்வோம், எங்க நாட்டை நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் சீமான் ஒரு இனவாதி செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாலும் தற்போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா சீமானுடைய வழிதான் சரி அப்படின்னும், ஏன்னா தமிழர்களை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றதுல எந்தவித தவறுமே எங்களுக்கு தெரியல அப்படின்றதான் தற்போது மக்கள் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ஆரம்பத்தில் எந்த விஷயத்தை வச்சு சீமானவர்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சாங்களோ அதே விஷயம் தான் தற்போது சீமானுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத கள நிலவரமாகவும் இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் திரைத்துறையில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி நாட்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.